இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்துமே பொருளை, செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு அருமையான ஒரு வழிகாட்டுகின்றன. அருள் எல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு என்கிற திருவள்ளுவரின் வாக்கு. ஆம், எப்படி பொருள் இல்லாதவனை இவ்வுலகம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறதோ, அதே போல அருள் இல்லாதவனை, இரக்கம் இல்லாதவனை, கருணை இல்லாதவனை, அடுத்தவர் மீது பரிவு காட்டாதவனை மறு உலகிலே கண்டுகொள்ள மாட்டார்கள். மறு உலகம் அவனை புறக்கணித்து விடும். இதையைத்தான் இன்றைய 3 வாசகங்களிலும் அருமையாக பார்க்கிறோம். கடவுள் சொல்லுகிறார், இதோ நீ எந்த அளவுக்கு கையை நீட்டி அடுத்தவருக்கு உதவ முற்படுகிறாயோ அந்த அளவுக்கு நீயும் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி. ஆம், நீதிமொழிகள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அருமையான வார்த்தை. நாம் கடவுளுக்கு வட்டிக்கு கொடுக்கிறோம். தொடர்ந்து இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தருவார். நீ கொடுத்ததை கடவுள் வட்டியும் முதலுமாக உனக்கே தருவார் என்று நீதிமொழிகள் புத்தகம் 19:17 நாம் வாசிக்கிறோம். ஆம், கடவுள் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார், பலவிதமான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், வாழ்க்கை வசதிகளை கொடுத்திருக்கிறார் என்றால் இவை எல்லாமே நம்மையும் நன்றாக வைத்து பிறரையும் உயர்த்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியை பாருங்களேன். அருமையான நற்செய்தி. நிறைய முறை நாம் கேட்டிருக்கிறோம். இதில் நுணுக்கமாக ஒரு விஷயம் இருக்கிறது. கடவுள் இந்த ஓமையை, இயேசு இந்த ஓமையை சொல்லுகிற பொழுது செல்வர் என்று சொல்லி பொதுப்படையாக சொல்லிவிட்டு லாசர் என்று அருமையாக அவனுக்கு ஒரு பெயரை வைத்து அந்த ஏழையை அருமையான ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறார். லாசர். செல்வர் பொதுப்படையாக ஏதோ 10-11 சேர்த்து கொள்ளப்பட்டு இங்கு குறிப்பிடப்படுகிறார். பிரியமானவர்களே, இதிலே இந்த ஓமையின் கடைசியிலே சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்கள். அபிரகாம் சொல்லுகிறார், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பெரிய பிளவு ஒன்று உண்டு. ஆம், இன்றைய உலகிலே கூட அப்படித்தான். ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே பெரிய பிளவு ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த உலகிலே நீ எப்படியாவது ஒரு ஏழையை கையை பிடித்து தூக்கிவிட்டு பிளவை சமன் செய்யலாம். ஆனால் மறு உலகிலே முடியாது, வாய்ப்பு இருக்காது. எனவே கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்து என்று கடவுள் சொல்லுகிறார். சின்ன பிள்ளைகள் எல்லாம் சீசா விளையாடுகிற பொழுது அருமையாகத்தான் விளையாடுவார்கள். சீசா விளையாட்டு 2 பக்கமும் குழந்தைகள் உட்கார்ந்து கொண்டு ஒரு குழந்தை அமர இன்னொரு பக்கம் இருக்கிற குழந்தை மேலே செல்லும். அந்த குழந்தை வேகமாக உந்திக் கொடுக்க இந்த குழந்தை மேலே செல்லும். 2 பேரும் மாறி மாறி மேலே செல்லுவார்கள். இருவருக்குமே மகிழ்ச்சி. உலக வாழ்வும் அப்படித்தான். நீ மேலே உயர வேண்டும் என்றால் இன்னொருவரையும் உயர்த்து. நீ விண்ணுலக பேரின்பத்தை அடைய வேண்டும் என்றால் அடுத்தவனுக்கு இன்பத்தை கொடு, கிடைக்கும். சீராக் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பாவ கலப்பில்லாத செல்வம் நல்லது. நாம் நிறைய செல்வங்களை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு யோசித்து பார்ப்போம், நான் சேர்த்து வைத்திருப்பவை பாவ கலப்பில்லாததா? சரி, நல்லது. ஆனால் இதனை கொண்டு நான் எதை செய்கிறேன்? சீராக் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆண்டவர் நீ செய்கிற தர்மங்களை குறித்து வைக்கிறாராம். கடவுள் சொல்லுகிறார், குறித்து வைக்கிறார். ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு ஆசை, என்ன விண்ணுலகத்துக்கு போனோம்னா எப்படி இருப்போம்? சரி, ஓகே,
அதே யோசனையில படுக்கிறான். அன்னைக்கு கனவிலே அவனை கூட்டிட்டு விண்ணுலகத்துக்கு போறாரு புனித ராயப்பர். ராயப்பர் கூட்டிட்டு போகிற பொழுது ஒவ்வொரு இடத்துல ஒரு சின்ன சின்ன கடிகாரம் வச்சிருக்காங்க. கடிகாரத்தை பார்த்துட்டு கேட்குறான், இது என்னங்க கடிகாரம் தப்பு தப்பா நேரம் காட்டுக்குதே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அப்படி இல்லப்பா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடிகாரம் மாதிரி வச்சிருக்கோம். இதில் இருக்கிற அந்த ஒரு முள்ளு சுத்துகிற பொழுது அந்த மனுஷன் அங்கே பாவம் செய்யறான் அப்படின்னு தெரியும். அப்படிங்களா? இது ரொம்ப ஸ்லோவா சுத்திட்டு இருக்கே. ஆமா, இது கீழே இருக்கிற ஒரு நல்ல மனுஷனோடது, அதனால அவனோட கடிகாரம் ரொம்ப ஸ்லோவா சுத்திட்டு இருக்கு. அப்படியா? அவனுக்கு ரொம்ப ஆசை, என்னுடைய கடிகாரம் எங்க, என்னுடைய கடிகாரம் எங்க அப்படின்னு சொன்ன உடனே ராயப்பர் சொல்றாரு, உனக்கு வேகமா காத்தடிக்குதாப்பா? ஆமா, மேல பாரு. என்னங்க மேல ஒரு பெரிய ஃபேன் வச்சிருக்கீங்க? அது ஃபேன் இல்லப்பா, உன்னுடைய கடிகாரம் தான் ரொம்ப வேகமா சுத்துதுன்னு சொல்லி விண்ணுலகத்துல நாங்க ஃபேனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொரு செயல்களையும் கடவுள் குறித்து வைக்கிறார். சீராக் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே பாருங்கள். மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு கணையாழி போல் திகழ்கின்றன, அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார், அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார். சும்மா கிடையாது, தலைமேலே கடவுள் பொழிவார். உனக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதியை கொடுப்பார். எப்ப? அவருடைய வடிவிலே, அவருடைய சாயலிலே, அவருடைய இயல்பிலே இருக்கிற உன் அடுத்தவனுக்கு நீ உதவுகிற பொழுது, அவருடைய இயல்பிலே இருக்கிற உன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டப்படுகிறவர்களை பார்க்கிற பொழுது, பரிவாக பேசுகிற பொழுது, அன்பாக நடத்துகிற பொழுது, மதிப்பாக அவர்களை பார்க்கிற பொழுது, கடவுள் தலை மேலே உனக்கு வெகுமதியை பொழிகிறார். அருமையான வாசகம் இன்றைக்கு. தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்றைக்கு அதுதான் 2வது வாசகமாக இருக்கிறது. 2ஆம் வாசகத்தினை கடைசி பகுதி இதுதான். நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பீர்களாக. ஆமா, கடவுள் நம் நற்செயல்களைத்தான் செல்வமாக பார்க்கிறார். வைத்திருக்கிற பொருள், காசு, பணம், வீடு, பதவி, அதிகாரம் அதெல்லாம் இல்லை. நீ செய்கிற நற்செயல், நீ பேசுகிற நல்ல வார்த்தை, உன்னுடைய அருமையான சிரிப்பு, அடுத்தவனுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகள், நல்ல வார்த்தைகள் கடவுளுடைய குறிப்பேட்டிலே குறிக்கப்படுகின்றன. எனவே காலம் தாழ்த்தாதே. நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் செல்வத்தை கொண்டு ஆண்டவரை போற்று, காலம் தாழ்த்தாதே. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி இன்னும் அதிகமாய் அவரது இயல்பிலே இருக்கிற அடுத்தவர்களை கண்டுகொள்ள முயற்சிப்போம். ஏனென்றால் கண்டுகொள்ளாமை ஒரு பாவச் செயல், கண்டுகொள்ளாமை ஒரு பெருங்குற்றம், கண்டுகொள்ளாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்.